ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிவாஸ் கிச்சன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் நியூ இயர் கொண்டாடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளம் கேக் செய்ய போகிறோம். அதை செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். அவன் சாப்பிட்ருக்குறான் பாருங்கள். வாய்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப முதல்லையே கொடூரமாக இருக்குது. இன்றைக்கி அதை விட கொடூரமாக இருக்குது, ஏன்னா கோல்டு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே ஒரு பவுல் எடுத்து வச்சு எல்லா நட்ஸும் சேர்த்துக்கலாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, முந்திரி, பாதாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப. கருப்பு திராட்சை எடுத்துருக்கிறேன், நல்லா கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. செரீஸு எல்லாமே ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிட்டேங்க. இது வந்து பேரிச்சம்பழம், டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் வெள்ளரி விதை, இதெல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு ரெட் ஒயினுங்க. இது நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின். இது பிராந்தி ஷாப்பில் கிடைக்காது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் கிடைக்கும். இது குக்கிங் ஒயினு. இதை நம்ம சேர்த்து ஒரு 2 நாள் நல்லா கலந்து விட்டு ஊற வச்சிடலாங்க. நான் 300 ml எடுத்துருக்குறேங்க ரெட் ஒயினு. பாருங்கள், இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு சேர்த்து ஒரு கவர் பண்ணி நம்ம வச்சிடறோம். ஆனால் அந்த 2 நாள் அப்பப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை காலையிலேயும் சாயந்தரம் எடுத்து கலந்து விட்டுக்கணுங்க. எல்லா பக்கம் மறுபடியும் கலக்கி வச்சுக்கணும். பாருங்கள், அதுலேயே நான் ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன். பாருங்கள், 2 நாள் கழித்து கலரே மாறிடுச்சு. திராட்சையில் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா ஊறி உப்பி வந்துருக்குது. இப்போ அதை அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்து ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நம்ம லைட்டாக கேரமலைஸ் பண்ணிக்கிறோம். இது சுகர் வந்து இந்த மாதிரி கறியை விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அதுவே ரொம்ப கசப்பாயிரும், கேக்கு மொத்தமாக கெட்டு போயிடும். அப்படி கரிஞ்சிருச்சுன்னா தனியாக நீங்கள் எடுத்துருங்க, அது சேர்த்தவே வேண்டாம். பாருங்கள், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு தேன் கலர் வந்தது, நம்ம அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் எரிஞ்சதுன்னா ரொம்ப ப்ரௌன் கலர் ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு தேன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்து ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை தனியாக வச்சுட்டு 5 முட்டை. இதுக்கு பீட்ரு தேவையில்லை, சும்மா சாதாரண ஒயர் விஸ்கரியை வச்சு அடிச்சுக்கலாம். ஆரஞ்சு தோலை பாருங்கள், லைட்டாக அந்த உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையெல்லாம் எடுத்துட்டு தோலை வந்து சின்னதாக வெட்டி நான் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கிராம்பு பட்டையெல்லாம் அடித்து வச்சிருந்த சர்க்கரை சேர்த்தி நம்ம அதையை அடிச்சுக்கலாம். மிச்சம் வந்து 1.5 கப் சர்க்கரைங்க. மொத்தம் 2 கப் சர்க்கரை எடுத்துருக்குறேன். அதுலேருந்து 1/2 கப் எடுத்து அந்த பட்டை கிராம்புக்கு அடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன். சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 கப் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் அடிச்சுக்கலாங்க. அந்த ஆரஞ்சு தோல் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துறதுன்னா சேர்த்திக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசம், அந்த ஆரஞ்சு தோல் வாசம், அது தனி சூப்பராக இருக்குங்க நார்மலாக. இல்லாட்டி வெனிலா எசன்ஸு சேர்த்தோம்னா நம்ம வெனிலா கேக் மாதிரி ஆயிரும். ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் நான். இதுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை 3ஐயும் நல்லா ஜலிச்சு நல்லா கலந்து விட்டு அந்த மாவில் சேர்த்திக்கலாங்க. அந்த பேட்டரில் சேர்த்திக்கலாங்க. ஏன்னா எங்கேயும் போய் தனியாக நின்றக்கூடாது அந்த பேக்கிங் பவுடர். இப்போ சுகர் கேரமல் நல்லா ஆறிடுச்சு. ஆறி பாருங்கள், தேன் மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ தொட்டு நக்கினேன்னு எப்படி இன்றைக்கும் அதையும் சேர்த்துட்டு இப்போ அந்த ஊற வச்சுருந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸு அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம.
அந்த கேரமலைஸு இந்த ஃப்ரூட்டெல்லாம் சேர்த்து நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த மாவை மறுபடியும் நான் ஜலிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கலக்கும்போது ஒரு சைடாகவே கலக்குங்க. ஆப்போசிட் மறுபடியும் கிளாக் வைஸ் நீங்கள் இது பண்ண எந்த பக்கம் சுற்றி கலக்குறீங்களோ அந்த பக்கமாகவே கலந்துட்டு வந்தோம்னா நல்லா மிக்சிங் ஆகும். இப்போ நம்ம குக்கர்லேயே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே க்ரீஸ் பண்ணி பேப்பரெல்லாம் போட்டு நான் ரெடியாக வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தோசைக்கல்லை நம்ம சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 2 தட்டு தட்டி அந்த குக்கரை எடுத்து மேலே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். இந்த முந்திரியெல்லாம் சேர்த்தேன் நான், ஆனால் கேக்கு உள்ளே போயிருச்சு. மூடி வச்சு 1.25 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, தெரியல, எல்லாம் பொங்கி உள்ளே போயிடுச்சு பாருங்க. கத்தி விட்டு பார்க்குறோம், நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெட்டி சாப்பிட்லாங்க. ஒரு நைட்டு விட்டுருங்க. ஒரு நைட் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வெட்ட இன்னும் 2 நாள் கழித்து சாப்பிட்டா இந்த ப்ளம் கேக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு மாதிரி பழசு ஆக ஆக டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்துருச்சு. என்கிட்ட கொஞ்சம் விப்பிங் க்ரீம் இருந்தது, அதை எடுத்து நான் ஹாப்பி நியூ இயர்னு எழுதி வச்சுருக்கிறேன். ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி வருதோ அப்படியே வரட்டும்னு நான் எழுதிட்டேன். கொஞ்சம் சகிச்சுக்கோங்க அந்த எழுத்துக்களை எல்லாம், அந்த பொன்னான முத்தான எழுத்துக்களை பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம், எழுதுனது எப்படி இருக்குது அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.